வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு பலர் ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்பார்கள். என் உடல் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறதா? உடல் எடையை மட்டும் பார்த்து இதை சொல்ல முடியாது. சிலருக்கு உடல் ஒல்லியாக இருந்தாலும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மற்ற சிலருக்கு உடல் பருமனாக இருந்தாலும் உடல் நல பிரச்சனைகள் இருக்கும். அப்படியானால் ஒருவர் 60 வயதிலையும் உண்மையில் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு மருத்துவர்கள் கணிக்கும் சில முக்கிய அறிகுறிகள் இருக்குது. இந்த வீடியோவில் அந்த 7 அறிகுறிகளை விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்ப அறிகுறி 1 பார்க்கலாம். உதவி இல்லாமல் எளிதாக நடக்க முடிவது. ஒருவர் தினமும் 30 முதல் 45 நிமிடம் வரை சோர்வில்லாமல் நடக்க முடிந்தால் அது நல்ல அறிகுறி. இதன் மூலம் இதயம் நன்றாக செயல்படுகிறது, நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குது, கால் தசைகள் பலமாக இருக்குது, மூட்டுகள் நன்றாக வேலை செய்கின்றன. தினமும் நடைபயிற்சி செய்வது சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவற்றின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்குது. அடுத்து 2வது அறிகுறி நாற்காலியில் இருந்து எளிதாக எழுந்து நிற்க முடிவது. கைகளை பயன்படுத்தாமல் எழுந்து நிற்க முடிந்தால் அது நல்ல ஒரு அறிகுறி. இது தொடை தசை, முழங்கால், இடுப்பு நல்ல நிலையில இருப்பதற்கான அறிகுறியை காட்டுது. இது மருத்துவ உலகில இது மிகவும் முக்கியமான செயல்திறன் சோதனையாக பார்க்கப்படுது. அடுத்து 3வது அறிகுறி படிக்கட்டுல ஏறும்போது அதிக மூச்சு திணறல் இல்லாதது. ஒரு மாடி படிக்கட்டுல ஏறும்போது மிகவும் மூச்சு வாங்கினால் இதயம் அல்லது நுரையீரல் திறன் குறைந்திருக்கலாம். ஆனால் சாதாரணமாக நீங்களால ஏற முடிஞ்சா உங்களுடைய உடல் சக்தி இன்னமும் நன்றாக இருக்கிறது, உங்களுடைய இதயம் நுரையீரல் நல்ல பலமாக இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து 4வது அறிகுறி நல்ல தூக்கம். 7 to 8 மணி நேரம் இரவுல நன்றாக தூங்கிறீர்களா? அப்படி என்றால் ஹார்மோன் சமநிலை, மூளை ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே நன்றாக இயங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்ததுன்னா நினைவாற்றல் குறைவு, மன அழுத்தம், உடல் சோர்வு இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது என்று அர்த்தம். நல்லா நீங்கள் தூங்குனீங்கன்னா நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்து 5வது அறிகுறி தினசரி வேலைகளை நீங்களே செய்வதுங்க. நீங்களே குளிக்கிறது, நீங்களே ட்ரெஸ் மாற்றிக்கிறது, நீங்களே உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு நீங்களே சாப்பிட்றது, வீட்டு வேலைகளை செய்கிறது, வெளியில் போய் வேலை செய்கிறது, யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே உங்களை பார்த்துக்கிறது. இது உங்களுடைய உடல் மற்றும் மூளை ரெண்டுமே நன்றாக செயல்படுகிறது என்பதை காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான அறிகுறி தான் இந்த வேலைகள் எல்லாமே. அடுத்து 6வது அறிகுறி என்னன்னா நல்ல பசி மற்றும் சீரான செரிமானம்ங்க. சாப்பிட்ட உணவு நன்றா செரிக்கிறதா, அடிக்கடி நல்லா பசிக்கிறதா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இல்லைன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவு செரிக்கவில்லை, அடிக்கடி வயிறு உபசம், மலச்சிக்கல், அஜீரணம் இப்படி இருந்தால் உங்களுடைய செரிமான அமைப்புல சில மாற்றங்கள், அதாவது ஆரோக்கியமற்ற நிலைகள் உருவாகிறது அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா செரிச்சிச்சுன்னா கண்டிப்பா குடல் ஆரோக்கியம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல்ல அதிகமா இருக்குது, செரிமான அமைப்பு நல்ல நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து 7வது அறிகுறி நல்ல நினைவாற்றல் மற்றும் உற்சாகம்ங்க. 60 வயதுலையும் பெயர்களை நினைவில் வச்சிருக்கிறது, வீட்டு பொருட்களை மறக்காமல் வைக்கிறது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய மூளை ஆரோக்கியம் இன்னும் நன்றாக இருப்பதற்கான நல்ல அறிகுறிகள். இதற்கான எக்ஸாம்பிள் புத்தகம் படிக்கிறது, நண்பர்களோடு நல்லா பேசி விளையாடுறது,
புதிர் விளையாட்டுகள் விளையாடுறது, தினமும் புது புது விஷயங்களா ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய நினைவாற்றல், உங்களுடைய மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 7 அறிகுறிகளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா இன்னும் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 7 அறிகுறிகளையும் நீங்க நீண்ட காலத்துக்கு தொடர வேண்டும் என்றால், நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ்களையும் ஃபாலோ பண்ணுங்க. தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்து புரதம் நிறைந்த உணவுகள எடுத்துக்கிறங்கள். அது என்னங்க புரதம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது புரோட்டீன் ரிச் ஃபுட். பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை இதெல்லாம் புரதம் அதிகமா இருக்கு. நான்வெஜ்ஜுன்னு முட்டை, சிக்கன், மீன், பன்னீர், அடுத்து வேர்க்கடலை இதில் எல்லாத்துலேயுமே புரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. அடுத்து பருப்பு வகைகள். தினமும் ஏதாவது ஒரு பருப்பில் கூட்டாவது இல்லை சாம்பார் அந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. பொரியல் கூட்டு அந்த மாதிரி. அடுத்து கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிறங்க. எல்லா கீரைகளுமே நல்லது. அதில் முக்கியமாக முருங்கைக்கீரை வயதானவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு கீரை. உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து முருங்கைக்கீரையில் நிறையாவே இருக்குது. ஏன்னா 60 வயதிற்கு மேலே எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிறது. எலும்புகளை பலமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எலும்புகளுக்கு தேவையான சத்து எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரை இரும்பு சத்துக்கு இந்த பசலைக்கீரைன்னு சொல்லுவோம்ல, பசலைக்கீரை அந்த கீரையை எடுத்துக்கிறேங்க. அடுத்து பழங்கள். தினமும் ஒரு பழங்கள் எடுத்துக்கிறேங்க. ஒரே நாளில் நிறையா பழங்கள் எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழங்கள் எடுத்துக்கிறேங்க. அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறேங்க. அதாவது கருப்புளுந்து, எள்ளு இது எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. சியா விதைகள், ஆளி விதைகள் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த விதைகளையும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான போதுமான தண்ணீருங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக உடலுக்கு தேவை. ஸோ அதனால் நீங்கள் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. ஏன்னா வயசாயிருச்சுன்னா அந்த தாகம் ஃபீல் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதனால் உங்களுக்கு தாகமே எடுக்காது. அதனால் நீங்கள் தண்ணி குடிக்க மறந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் 3 லிட்ரு ஒரு நாள் காலைல எந்திரிச்சோடனே ஒரு வாட்டர் பாட்டிலில் 2 லிட்டரோ 3 லிட்டரோ தண்ணியை அடைச்சி வச்சுட்டு அந்த பாட்டிலை எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. ஒரேடியாகவும் தண்ணியை குடிக்கக்கூடாது. அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாய் வச்சு தாராளமாக குடிக்கலாம். ஸோ தண்ணி ரொம்பவே முக்கியம். அடுத்து தூக்கம்ங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தூங்காமல் இருந்தீங்கன்னா பல நோய்களுக்கு அது வழிவகுக்கும். ஸோ பலவிதமான நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் சில விஷயங்களை செய்யணும். யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடைப்பயிற்சி காலைல செய்வீங்கள்ல, அப்போவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். ஸோ அதனால் உங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றிட்டே வாங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அடுத்து தவிர்க்க வேண்டிய சில பழக்கங்களை பார்த்துடலாம். புகைப்பிடிக்கிறது, அதிகமாக மது அருந்துறது, சர்க்கரை அதிகமாக சேர்க்கிறது, உப்பு சேர்க்கிறது, அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்க்கறது, மொபைல் ஃபோன் பார்க்கறது இதெல்லாம் தவிர்த்துடுங்க. இரவு நேரம் விழித்து இருக்காதீர்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குங்க. அடுத்து உடற்பயிற்சி செய்யாமல் இருக்காதீர்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 60 வயசாயிருச்சு, இது ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. உடற்பயிற்சி செய்யாமல் ஒருபோதும் இருக்காதீர்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, திடீர்னு உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால், திடீர்னு உடல் எடை குறையலாம், இல்லைனா உடல் எடை அதிகரிக்கலாம். அந்த மாதிரி வந்தாலோ, இல்லை நெஞ்சு வலி வந்தாலோ, மூச்சு திணறல் ஏற்பட்டாலோ, மயக்கம் வந்தாலோ, அடிக்கடி கீழே விழுகிற மாதிரி இருந்தாலோ, கடுமையான நினைவாற்றல் குறைவு இருந்தாலோ, கால்களில் அதிகமாக வீக்கம் வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை போய் சந்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மாதம் முடிஞ்ச அளவுக்கு செக்அப் பண்ணிக்கிறங்க உங்கள் உடலை. பிபி, ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனத்தோடைய வயதே கிடையாது. சரியான உணவு, ஒழுங்கான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ 60 வயதுலையும் நீங்க ஒரு புதிய வாழ்க்கைய வாழ முடியும், சுயமாவும் வாழ முடியும். நம்ம சொன்ன இந்த பழக்க வழக்கங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.